நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான அதிகாரிகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் பவனி வந்து அருள் புரிந்த செல்வ திருமகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய கார்த்திகை ஹோம பூஜைகள். பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹோமம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கார்த்திகை அமாவாசை புறப்பாடு. உபய நாச்சியார்களோடு வீதி வலம் வந்த ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி. காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோவில் தெப்ப திருவிழா. விசேஷ அலங்காரத்துடன் தெப்பத்தில் உலா வந்த ஆதி தம்பதிகள். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற கார்த்திகை அமாவாசை பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை இன்று மாலை இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தரிசித்தார். ஆலயத்திற்கு வருகை தந்த குடியரசுத் தலைவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பளித்தனர். பிறகு கோவிலில் செல்வ திருமகளை குடியரசுத் தலைவர் தரிசனம் செய்தார். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நடத்தப்பட்டு வரும் திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவ ஸ்ரீ பத்மாவதி தாயார் சிம்ம வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். நேற்று மாலை பகலவன் மறைந்ததும் கோவிலில் உள்ள ஆஸ்தான மண்டபத்தில் உற்சவ ஸ்ரீ பத்மாவதி தாயாரை அலங்கரிக்கப்பட்ட ஊஞ்சல் மீது கொலுவிருக்க செய்திருந்தனர். ஸ்ரீ யோக நரசிம்ம மூர்த்தியாக சர்வ அலங்காரத்துடன் தாயார் அமர்ந்து ஊஞ்சலாடியபடி திருக்காட்சி தர வேத பாராயணம், பக்தி சங்கீர்த்தனம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றன. தொடர்ந்து தாயாருக்கு சாமரங்கள் வீசி இசை வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபத்துடன் கற்பூராரதி காட்டப்பட்டது. பின்னர் ஸ்ரீஹரிபத்தினியை சிம்ம வாகனத்தின் மேல் அமர்த்தி கற்பூரம் காண்பித்தனர். சர்வாபரணங்களோடு திருமுடியில் கிரீடமும் சங்கு சக்கரத்துடன் மாலைகளும் அணிந்து யோக நிலையில் சிம்மத்தின் மீது அமர்ந்து தாயார் திருக்காட்சி தந்தருள இருகுடை சேவையோடு புறப்பாடு துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரியஜெயர் சுவாமிகள், சின்னஜெயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள் பிரபந்தம் சேவிக்க திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் தம்பதிகளுடன் இருக்க பாராயணம் நடைபெற்றதும் தாயாருக்கு மாடவீதி புறப்பாடு துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பல்வேறு கலை குழுவினரின் கலை நிகழ்ச்சிகள் முன்னே செல்ல வழிநடையிலும் தாயாருக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி கண்ணார கண்டு வழிபட்டனர். இன்று காலை உற்சவரை குழலூதும் கண்ணனாக அலங்கரித்து கல்ப விருட்சத்தின் கீழ் அமர்த்தி ஆரத்தி காண்பித்தனர். கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழே கேட்டவரம் அருளும் தாயார் ஸ்ரீ கிருஷ்ண சுவாமியாக குழலூதும் கோலத்தில் திருக்காட்சி தர பவனி துவங்கியது. தாயாருக்கு இருகுடைகள் பிடித்தவாறு மாடவீதிக்கு அழைத்து வந்தனர்.
அங்கு தேவஸ்தான ஜீயர் பெருமக்கள் மற்றும் ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணம் செய்து முன்னே செல்ல 4 மாட வீதிகளில் சுற்றி தாயார் உலாவர வழிநடையிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காண்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். கபில தீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை ஹோம பூஜைகளின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹோமம் வளர்க்கப்பட்டது. சிவாலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடை மீது ஸ்ரீ தர்மசாஸ்தாவை விசேஷ அலங்காரத்துடன் கொலுவிருக்கச் செய்து நவ கலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளையும் தேவியர்கள் சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி விநாயக மூர்த்தியோடு சிறப்பு அலங்காரத்துடன் அருகே கொலுவிருக்க செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டத்தில் பலவித மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து ஹோமத்தை சிறப்பாக வளர்த்தனர். ஹரிஹரசுதன் முன்பு 18 படிகளையும் வைத்து தர்மசாஸ்தா ஹோமத்தை சிறப்பாக வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். தொடர்பது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் அமாவாசையை முன்னிட்டு உபய நாச்சியார்களுடன் உற்சவர் ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி திருவீதி புறப்பாடு கண்டருளினார். முன்னதாக ஆலயத்திலிருந்து வீதி உலா புறப்பட்ட உற்சவ மூர்த்திகளை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. இருகுடை சேவையோடு உலா புறப்பட்ட ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமிக்கு வண்ண பட்டாடை கட்டி தங்க ஒட்டியானத்துடன் காசு மாலை, நீலநாயக பதக்கம், லக்ஷ்மி பதக்கத்தோடு தங்க நீள்முடி கிரீடம் சூட்டி வைரத்தோடுடன் காலில் தங்க தண்டையும் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உபயநாச்சியார்களும் நீலப்பட்டு சேலைகள் அணிந்து ஆபரணங்கள், திருமாங்கல்யங்கள் மற்றும் தங்க கிரீடத்துடன் இருபுறம் நின்று அழகாக காட்சி கொடுத்தனர். வழிநெடுகிலும் உற்சவ தெய்வங்களுக்கு பக்தர்கள் தேங்காய், பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வ அலங்காரத்துடன் மாடவீதியில் உலாவந்த உற்சவ மூர்த்திகளை பிரபந்ததாரர்கள் 3ஆம் திருவந்தாதி பாசுரங்களை சேவித்தபடி உடன் வர வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். பிறகு வீதி உலா முடித்து கோவில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபம் காட்டி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து தெய்வங்களை ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்க செய்தனர். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் தெப்ப திருவிழா துவங்கியது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் இருக்கும் இஷ்டி சித்தி திருக்குளத்திற்கு சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளை தனித்தனி கேடயங்களில் எழுந்தருளச் செய்து சிவபாதம் தாங்கிகள் சுமந்தவாறு அழைத்து வந்தனர். அங்கு தெப்பத்தில் ஆதி தம்பதிகளை எழுந்தருளச் செய்து ஆரத்தி காட்டியதும் புறப்பாடு துவங்கியது. பச்சை தோரணங்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பம் திருக்குளத்தை 5 முறை வலம் வந்தது. ஸ்ரீ கச்சபேஸ்வரரும் அருள்மிகு சுந்தராம்பிகையும் விசேஷ அலங்காரத்தோடு தெப்பத்தில் உலாவர ஏராளமான பக்தர்கள் திருக்குளத்தை சுற்றி நின்றவாறு பரவசத்துடன் தரிசித்தனர். உலா முடிந்ததும் தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் தெப்ப திருவிழாவை முன்னிட்டு கோவில் மண்டபத்தில் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. திருச்சி உறையூரில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு வெக்காளியம்மன் கோவிலில் உற்சவருக்கு அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் ஊஞ்சல் மீது உற்சவர் அம்மனை கொலுவிருக்க செய்திருந்தனர். அம்பிகைக்கு சிகப்பு பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் பதக்கங்களும் காதணிகள், மூக்குத்தியோடு தீஜ்வாலை கிரீடமும் சூட்டி வண்ண மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த தேவி ஊஞ்சல் ஆடியவாறு அருள் புரிய
மங்களவாத்திய முழக்கத்துடன் ஸ்ரீ வெக்காளியம்மனுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற வைணவ திருத்தலமான ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் குடிக்கொண்டுள்ள ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு சுவாதி திருமஞ்சனம் நடைபெற்றது. கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி நெற்றியில் திருநாமம் இட்டு அலங்கரித்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ யோக நரசிம்மருக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு மந்திரமூர்த்தி விநாயகர் கோவில் தீர்த்தவாரி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் அருள்மிகு மந்திரமூர்த்தி விநாயகரை வெள்ளி கவச அலங்காரத்துடன் மூஷிக வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து மணிமுத்தாற்றங்கரைக்கு அழைத்து வந்தனர். பிறகு அங்குச தேவரையும் கலசத்தையும் பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திர உச்சாடனங்களோடு கலசாராதனை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் அங்குச தேவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்தில் அங்குச தேவரை மூழ்கச் செய்து தீர்த்தவாரி வைபவம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து புனித நீரையும் ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து மாலை சூட்டி தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது அபிஷேக நீர் தெளித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை சொக்கலிங்கபுரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி சொக்கநாதர் ஆலயத்தில் கார்த்திகை உற்சவத்தையொட்டி தெய்வங்களுக்கு பிரகார புறப்பாடு நடைபெற்றது. இதையொட்டி சிவாலய வளாகத்தில் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் உற்சவர் ஸ்ரீ சந்திரசேகரருடன் அருள்மிகு சிவகாமி அம்பாளை விசேஷ அலங்காரத்தோடு எழுந்தருளச் செய்து தூபம் காண்பித்தனர். ஆதி தம்பதிகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்ததும் திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து பொதுஜன சேவை நடைபெற்றது. பக்தர்கள் தெய்வங்களுக்கு தேங்காய் பழங்கள் நிவேதித்து தரிசித்ததும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவ மூர்த்திகளை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். கோவிலை சுற்றி வலம் வந்து மீண்டும் ஆதி தம்பதிகளை மேடை மீது கொலுவிருக்கச் செய்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளதுமான திருவேலுக்கை ஸ்ரீ அழகிய சிங்க பெருமாள் கோவிலில் உற்சவ மூர்த்திகளுக்கு சுவாதி திருநட்சத்திரத்தையொட்டி திருமஞ்சனம் நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழே ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளையும் அருகே ஸ்ரீ யோக நரசிம்மர் மற்றும் தீர்த்த பேரரையும் எழுந்தருளச் செய்து திருமஞ்சனத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலைகள் அணிவித்து ஆரத்திகள் காட்டியதும் சகஸ்திரதாரை வழியாக புனித நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து உற்சவ மூர்த்திகளுக்கு மலர் மாலைகள் சூட்டி தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் பக்தர்களுக்கு மஞ்சள் சந்தனம் மற்றும் தீர்த்தம் பிரசாதமாக வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. சேலம் அம்மாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் திருக்கோவில் கும்பாபிஷேகம் துவக்கமாக முகூர்த்த கால் நடும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக பக்தர்களின் ஓம் சக்தி பராசக்தி கோஷத்துடன் கம்பத்திற்கு மஞ்சள் நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து நவதானிய மூட்டைகள் மாவிலை ஆகியவற்றை கம்பத்தில் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர். பிறகு பூமி பூஜை செய்து நவதானியங்கள் மற்றும் பால் சேர்ப்பித்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு கம்பத்திற்கு அர்ச்சனை செய்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
பிறகு பக்தர்கள், உபயதாரர்கள், ஆலய அதிகாரிகள் முகூர்த்த கம்பத்தை சுமந்தவாறு வந்து பூமியில் ஊன்றியதும் புனித நீர் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் ஸ்ரீ சங்கர மடத்தைச் சேர்ந்த அருள்மிகு காமாட்சி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அனந்த பத்மநாபீஸ்வரர் தேவஸ்தானத்தில் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. தேவஸ்தான வளாகத்தில் மூலவர் சன்னதி முன்பு வெண் சங்குகளுடன் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, ரிஷப வாகனத்தின் மேல் ஆவாகனம் செய்யப்பட்ட பிரதான கலசத்தை வைத்து வேத மந்திர முழக்கத்துடன் பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து கருவறையில் சுதை சிற்பமாக ஸ்ரீ ஆனந்த பத்மநாப சுவாமியும் வீற்றிருக்க, லிங்க திருமேனியோடு ஈஸ்வரமூர்த்தியும் குடிகொண்டிருக்க, சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளையும் நிறுத்தி அபிஷேகம் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுபாக்கம் வஜ்ரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஐயப்ப சுவாமி கோவில் கும்பாபிஷேக விழா விமர்சையாக நடைபெற்றது. சபரிமலை ஐயப்பன் கோவில் போன்றே அமைக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் யாகசாலை அமைத்து வேத பண்டிதர்கள் மந்திர உச்சாடனங்களுடன் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாகங்களை வளர்த்தனர். தொடர்ந்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டதும் கலச புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் விமான கலசங்களுக்கு அர்ச்சனை செய்து புனித நீரை ஊற்றி கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து பரிவார தெய்வ சன்னதி விமான கலசங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதையடுத்து கோவில் கருவறையில் பஞ்சலோக சிலையாக அமர்ந்தருளும் ஸ்ரீ ஹரிஹரசுதனுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளித்தனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கல்லாங்குளம் கிராமத்தில் இருக்கும் அண்ணாமலையார் கோவில் கிரிவல பாதையில் உள்ள ஸ்ரீ குபேரலிங்க சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ குபேரலிங்க சுவாமிக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கும் பலவித திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் ஸ்ரீ குபேரலிங்க சுவாமிக்கு நாகப்படியை நிறுத்தி கிரீடத்துடன் வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து தேங்காய் பழங்களுடன் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் சுவாதி திருநட்சத்திரத்தை முன்னிட்டு உற்சவருக்கு பல்லக்கு பவனி நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் பல்லக்கில் உற்சவர் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை அமர்த்தி கொண்டு சன்னதியிலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டும் தாயாருக்கு மஞ்சள் பட்டாடையும் கட்டி ஆபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் மீண்டும் கோவிலை அடைந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ தெய்வங்களுக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கும்பதீபம் காண்பித்தனர். சன்னதியில் ஆதிசேஷன் குடைபிடிக்க அவன் கீழ் அமர்ந்து அருள் புரியும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பட்டாடைகள் கட்டி சாலக்கிராம மாலையுடன் மலர் மாலைகளும் கதம்ப சரங்களும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவமூர்த்தியும் மூலவர் முன்பு அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். கார்த்திகை மாத அமாவாசையொட்டி சென்னை மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் தெய்வங்களுக்கு நடைபெற்ற ஆலய புறப்பாடுகள் மற்றும் அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களை சிறப்பு அலங்காரத்துடன் கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்ததும் பிரகார உலா துவங்கியது. நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல இருகுடை சேவையோடு பவனி வந்த உற்சவ மூர்த்திகளை கொடிமரம் முன்பு நிறுத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் மங்கள சின்னங்கள் இசை வாத்தியங்கள் முன்னே செல்ல பிரகார உலா வந்த தெய்வங்களுக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய ஊஞ்சலில் தெய்வங்களை கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையையும் நடத்தினர்.
தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீபாதம் தாங்கிகள் தெய்வங்களை சுமந்து கொண்டு ஒய்யாளி சேவையோடு ஆலயத்தினுள்ளே பிரவேசிக்க செய்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளுக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்ததும் பிரபந்ததாரர்கள், ஸ்ரீபாதம் தாங்கிகள் மற்றும் தெய்வ தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சடாரி சாதித்து அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை சார்ந்ததும் மலைக்கு பின்புறம் அமைந்துள்ளதுமான அருள்மிகு பால்சுனை கண்ட சிவபெருமான் திருக்கோவிலில் மூலவருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி இருக்க ஈசனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலையுடன் ருத்ராட்ச மாலை சூட்டி அழகாக அலங்கரித்தனர். நந்தியம் பெருமானும் மலர் மாலைகள் அணிந்து திருக்காட்சி தர பால்சுனை கண்ட சிவபெருமானுக்கு தூபத்துடன் கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களையும் வழங்கினர். சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாராகியம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி கற்கள் பதித்த ஹாரங்களுடன் மலர் மாலைகளும் மலர் கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோவிலில் வீற்றிருக்கும் சப்த கன்னியர், பாம்பாட்டி சித்தர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு தூபத்துடன் தீபங்கள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் தரிசிக்க அஷ்டபுஜ நாயகியாக அமர்ந்து சூலத்துடன் அருள் புரியும் மூலவர் ஸ்ரீ வாராகி அம்மனுக்கும் அருகே எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபங்களை காண்பித்தனர். தொடர்ந்து பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏக தீபமும் காட்டப்பட்டன. மன்னார்குடி திருப்பார்கடல் குளம் அருகே அமைந்துள்ள அருள்மிகு காசி விஸ்வநாதர் திருக்கோவிலின் கன்னிமுலையில் வீற்றிருக்கும் அருள்மிகு ரிண விமோச்சகருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், பால், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வெண்பட்டு கட்டி வெள்ளி நாகப்படியை நிறுத்தி சுவாமிக்கு மலர் மாலைகளும் கதம்பத்துடன் மலர்ச்சரங்களும் சூட்டி அலங்கரித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கோபுர தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசிக்க ரிண விமோச்சகருக்கு நாமாவளிகள் கூறி வண்ணமலர்களால் அர்ச்சனை செய்தனர். திருத்தணியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியம்மன் திருக்கோவிலில் மூலவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து ஆரதி காண்பித்ததும் முகமண்டபத்தில் ஊஞ்சல் மீது உற்சவரை அமர்த்தி பூஜைகளை துவக்கினர். சாயகொண்டை கிரீடமணிந்து சிகப்பு பட்டுடுத்திக் கொண்டு முத்தாபரணங்களுடன் பதக்கங்களும் தாங்கி அழகாக காட்சி கொடுத்து ஊஞ்சல் ஆடியபடி அருள் புரிந்த தேவிக்கு திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து எலுமிச்சை, தேங்காய், வெண்பூசணி ஆகியவற்றுடன் திருஷ்டி கழிக்கப்பட்டது. பிறகு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்து நட்சத்திர தீபத்துடன் கும்ப தீபமும் காட்டி மூலவருக்கும் உற்சவருக்கும் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திரளான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் பங்கேற்று அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மனை மனமுருக வேண்டி தரிசித்தனர். தேனி அருகே பழனிச்செட்டிப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ருத்ரமகா காளியம்மன் கோவிலில் ஆயுதங்கள் ஏந்திய தேவியாக கருவறையில் நின்று அருள் புரியும் மூலவருக்கு மஞ்சள், மாவு கரைசல், அபிஷேக பொடி, பால், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு கவசத்துடன் நீலப்பட்டு சேலை கட்டி அடுக்கு பதக்கங்களும் காதணிகளோடு பிறையுடன் கூடிய கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். அபயமும் வரதமும் காட்டி சூலத்துடன் அம்பிகை அழகாக அருள் புரிய தூபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூரில் உள்ள அருள்மிகு குபேர சக்தி விநாயகர் திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள் புரியும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு சிகப்பு வஸ்திரம் கட்டி வெற்றிலை, துளசி மற்றும் வடை மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். நித்தமும் எம்பெருமானை கைகூப்பி தொழுதவாறு நின்று அருளும் ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயருக்கு நாமார்ச்சனையோடு தீபாரதி காட்டப்பட்டது. இதேபோல் ஸ்ரீ விஸ்வகர்மா சித்தி விநாயகர் கோவிலில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ காயத்ரி தேவிக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். 5 திருமுகங்களும் 12 திருக்கரங்களும் கொண்டு அருள் புரியும் வேதநாயகியான ஸ்ரீ காயத்ரி தேவிக்கு நீலப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர்.
தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சேலம் வீராணம் பகுதியில் உள்ள அருள்மிகு மூக்கரை காளியம்மன் கோவிலில் ஸ்தல விருட்சத்தின் கீழ் நாகதேவதைகளோடு அமர்ந்து அருள் புரியும் விநாயகருக்கும் கொடிமரம் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் தூபத்துடன் ஆரத்திகள் காட்டப்பட்டன. கருவறையில் வீற்றிருக்கும் அம்பிகைக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி புதுப்பட்டு சேலையோடு ஆபரணங்களும் விசேஷ கிரீடமும் அணிவித்து ஸ்ரீ காமாட்சியாக அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக அருள் புரிந்த தேவிக்கு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து அன்னப்படையல் இட்டு தூபத்துடன் திருக்கோடி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் கோடி தீபத்தை கைத்தலமாக ஏந்தி ஆலய பரிவார தெய்வங்களுக்கு காண்பித்து கோவிலை சுற்றி வலம் வந்து தீப கம்பத்தின் உச்சியில் ஏற்றினர். இதையடுத்து உற்சவர் அம்மனும் விசேஷ அலங்காரத்துடன் கேடயத்தில் எழுந்தருளியிருக்க அன்னப்படையல் இட்டு ஆரத்தி காட்டியதும் கோவிலை சுற்றி உலா புறப்பட்டனர். கன்றுடன் கூடிய பசு உடன் வர அம்பிகைக்கு திருஷ்டி கழிக்கப்பட்டது. பின்னர் கோபூஜை நடத்தியதும் உற்சவர் மூக்கரை காளியம்மனுக்கு ஏசல் சேவை நடத்தப்பட்டது. தொடர்ந்து அம்மனை ஊஞ்சலில் அமர்த்தி ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தப்பட்டது. நிறைவாக பூஜையில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. இதேபோல் அக்ரஹாரத்தில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தங்க கிரீடத்துடன் கற்கள் பதித்த காதணிகள், அடுக்கு பதக்கங்கள், துளசி மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி வெண்பட்டு கட்டி அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவருக்கும் பட்டாடை கட்டி ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண பதக்கத்தோடு இரட்டை கிளி பதக்கமும் முத்துச்சரத்துடன் வெட்டிவேர் மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் மூலவருக்கு அஷ்டோத்தர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து பல்வேறு தீபங்கள் காட்டப்பட்டன. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவருக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தியோடு ஏகதீபம் காட்டப்பட்டது. பின்னர் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. இதையடுத்து உற்சவரை கைத்தலமாக ஏந்தி வந்து வாகனத்தில் அமர்த்தி கோவிலிலிருந்து உலா புறப்பட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயாரை தரிசித்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தரிசன ஏற்பாடுகளை செய்து கொடுத்த தேவஸ்தான அதிகாரிகள். திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலய கார்த்திகை பிரம்மோற்சவம். சிம்ம வாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் பவனி வந்து அருள் புரிந்த செல்வ திருமகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலய கார்த்திகை ஹோம பூஜைகள். பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்ற ஸ்ரீ தர்மசாஸ்தா ஹோமம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் கார்த்திகை அமாவாசை புறப்பாடு. உபய நாச்சியார்களோடு வீதி வலம் வந்த ஸ்ரீ பார்த்த சாரதி சுவாமி. காஞ்சிபுரம் அருள்மிகு கச்சபேஸ்வரர் கோவில் தெப்ப திருவிழா. விசேஷ அலங்காரத்துடன் தெப்பத்தில் உலா வந்த ஆதி தம்பதிகள். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் நடைபெற்ற கார்த்திகை அமாவாசை பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.